தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருபுவனத்தில் நடந்திருக்கின்ற அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றவை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில பார்த்தீங்கன்னாக்கா நெறைய வீடியோக்கள்லாம் இப்போ ஒண்ணு ஒண்ணா வெளியில வருது. அதாவது ஏற்கனவே அந்த ஏரியால அந்த பகுதியிலேயே சுற்றலில் விடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. அந்த காணொளிகள்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. இதில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு துணிச்சலுடன் இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலையை இது கொலைன்னு தான் சொல்லணும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஏதோ லாக்அப் மரணம் என்றெல்லாம் சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. இது காவல்துறையினரால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. அப்ப இந்த கொலை எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த துணிச்சலுடன் அவர்கள் செய்திருக்கிறார்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோர் கண் முன்னாலயும் கூட்டிட்டு போறாங்க. இந்த 4 பேர வந்து அவங்க வந்து விசாரணைக்கு அப்படின்னு கூட்டு போறாங்க இல்லையா? இத எல்லோர் கண் முன்னாலயும் கூட்டு போறாங்க. இப்படி விசாரணைக்கு அழைத்து செல்வது சட்டப்படி குற்றம். அதாவது எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் நீங்க எப்படி கூட்டு போறீங்க? போலீஸ்ன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, யார வேணாலும் கூட்டு போவீங்களா? அப்படின்னா, மஃப்டில வராங்க அதுவும். இப்போ மஃப்டில வராங்கன்னா, சிவில் ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவங்க யூனிஃபார்ம்ல கூட இருக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம்ல இல்லாதவர்கள் வந்து, "நீ வான்னா நம்ம போயிடணுமா? விசாரணைக்கு?" அப்படித்தான் இது நடந்தேறி இருக்கிறது. அப்படி அழைத்து செல்லப்பட்டவர்கள், அந்த மக்கள் எல்லாம் அங்க கடையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது அந்த கோவில், இந்த கோவிலுக்கு பின்னால கோசாலை, அதுக்கு நடுவுல வந்து கடைகள்லாம். இந்த கடைகள்ல இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. இந்த டெம்போல வந்து இவங்களெல்லாம் கூட்டு போறது. அதாவது இந்த நபர்களை சந்தேகிக்கப்பட்ட நபர்களை இவர்களை அழைத்து போறாங்க. அழைத்து போயிட்டு, அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் கதவ லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமா பெண்மணிகள், அவங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இந்த காணொளிகள் வெளியே வந்திருக்கின்றன. இந்த காணொளியை பாருங்க. இப்படித்தான் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்து இது பெரிய பூதாகரமாகி அதுக்கப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புறாங்க. மேஜிஸ்ட்ரேட் போய் இது போய் அந்த சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து ஆய்வு மேற்கொள்கிறார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உடஞ்ச பைப்பு, ரத்தம் தோய்ந்து அது அப்படியே இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி இது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த அடிக்க அடிக்க அவர் தாகம் எடுக்கிறது என்று சொன்ன பொழுது, அவர் எவ்வளவு வாட்டி கேட்டாலும் 3 முறையோ 4 முறையோ அவருக்கு வந்து வாயில வந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து அவர் வந்து குடிநீர் கேட்ட பொழுதெல்லாம் அவர் வாயில மிளகாய் பொடியை போட்டிருக்கிறார். அது எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்றால் அவர் வந்து சிறுநீருக்கு பதிலாக ரத்தமாக கழிந்தார். இப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலங்களை கொடுக்குறாங்க. இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வாக்குமூலங்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரியான கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதிமுக நீதிமன்றத்தில் இன்று காலையிலேயே நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தின் பார்வைக்கு வைத்து விட்டார்கள். அதிமுக அந்த விவகாரத்தை கொண்டு போய் அவருடைய வக்கீல் பிரிவு கொண்டு போய் நீதிமன்றத்தின் பார்வையில் வைத்ததன் பலனாக நீதிமன்றம் மதுரை கிளை, உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போ யார் அதை செஞ்சிருக்கிறது? இதை போய் நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு போனதுன்னா அதிமுக கொண்டு போயிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வக்கீல் பிரிவு தான் அந்த மனுவை கொண்டு போய் கொடுத்து நீதிமன்றம் அதற்கப்புறம் தான் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. யார் அந்த சார் விவகாரத்தில் இதுலேயும் அதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், இதில் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல் வந்து நிற்குது அப்படின்னா, ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு அந்த குடும்பத்திற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட போய் ரோட்டில் போய் உட்கார்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவினர். அதோடைய காணொளிகளும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி அதிமுகவினர் போய் அங்கே உட்கார்றாங்க. இதில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திமுக தரப்பிலிருந்து முக்கியமாக அந்த திருபுவனத்துடைய பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் அவர் மற்றும் ஒரு டிஎஸ்பி
இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, திமுக கார் பொருத்தப்பட்ட திமுக கொடி பொருத்தப்பட்ட காரிலேயே வந்து அந்த குடும்பத்தினரிடம் பேரம் பேசுகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால் மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறார்கள். 50 லட்சம் வரை பேரம் பேசுகிறார்கள். ஒரு பேரூராட்சி தலைவரிடமே 50 லட்சம் சர்வ சாதாரணமாக புழங்குகிறது. அவர்கள் பேரம் பேசுகிறார்கள். எதற்காக பேரம் பேச வேண்டும்? திமுக நிவாரணமாக அதை கொடுக்க விரும்புகிறது என்றால் அது வேற விஷயம். ஆனால் இதை பெரிதுபடுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த 50 லட்சம் ரூபாயை கொடுக்கிறேன் என்று முன்வந்து மிரட்டுகிறார்கள் என்றால் இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது? நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி இப்போ திரும்பவும் பதிவு பண்ணுறேன். ஒரு காவல்துறையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, காவல்துறையால் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது காவல்துறைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய விவகாரம். இதில் எந்த கட்சியும் தலையிடக்கூடாது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சி வந்து நிற்கிறது என்றால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தனி மனிதர்களாக போராட முடியாது அப்படின்றதுனால அவர்கள் ஒரு கட்சியுடைய துணையை நாடுகிறார்கள், அல்லது ஒரு கட்சி சென்று தானாக சென்று அவர்கள் பக்கம் நிற்கிறது என்றால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் காவல்துறையுடைய தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு ஆளுங்கட்சி கொடி பொருத்திய காருடன் வந்து ஒரு ஆளுங்கட்சி மிரட்டுகிறது என்றால், ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் மிரட்டுகிறான் என்றால் இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது? இது சர்வசாதாரணமாக கடந்து போக முடியுமா? இதை நீதிமன்றத்தில் பதிவு செய்வது யார் தெரியுமா? பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு. அஜித்குமார் தரப்பு இதை நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறது. இதை எடுத்து விவாத பொருளாக்கி இருக்க வேண்டும் மீடியாக்கள். மாறாக மீடியாக்கள் என்ன தெரியுமா பேசுகிறாங்க? அதிமுகவுடைய தலைவர், அதாவது அதிமுகவுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி இதை வைத்து ஏன் அரசியல் செய்யவில்லை என்று எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் பாருங்க. எங்கே கொண்டு வந்து நம்ம அரசியல் நின்றுருக்குன்றது பாருங்க. அரசியல் பார்வையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஊடகவியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இதை ஏன் நீங்கள் அரசியல் செய்யவில்லை என்று பேசுகிறார்கள். போனது ஒரு மனித உயிர். அது மிக கொடுமையான ஒரு விதத்தில் அந்த உயிர் பிரிந்திருக்கிறது. அது கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலைக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி நீதிமன்றத்தை நாடி வழக்காடு மன்றத்தில் கொண்டு வந்து கூண்டில் ஏற்றி, இந்த அரசாங்கத்தை கூண்டில் ஏற்றி அவர்கள் மேல் கேள்வி கேட்க வைத்து, இத்தனைக்கும் நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் எஸ்பியே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது இந்த சம்பவம் என்று நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சொல்கிறது. இதையெல்லாம் செய்ய வைத்த ஒரு கட்சியை பார்த்து நீ ஏன் இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்ளவில்லை, நீ ஏன் இதை வைத்து அரசியல் செய்யவில்லை என்று ஒருவர் கேட்பார் என்றால் எந்த அளவுக்கு அரசியல் வந்து இங்கே நிற்கிறதுன்றது பாருங்கள். எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலாக இது வந்து நிற்கிறதுன்றது பாருங்கள். அரசியல் அறிஞர்கள் என்று அறியப்பட்டவர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்று பல ஆண்டுகளாக அரசியலை பார்த்து வருபவர்கள் இவர்கள் இந்த கேள்வியை முன்வைப்பார்கள் என்றால், ஊடகவியாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கேள்வியை வைப்பார்கள் என்றால், எல்லாத்தையும் வைத்து அரசியல் செய்யணும் என்பது மட்டும்தான் உங்களுடைய பார்வையா? அந்த ஒரு உயிர் போயிருக்கே, அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஏன் மெத்தன போக்காக இருந்தது? இந்த காவல்துறையை இதுபோன்று செயல்பட வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் உத்தரவு இல்லாமல் இவர்கள் செயல்பட்டிருக்க முடியாது அப்படின்ற கேள்விகளை நீ கேட்பியா? அதை விட்டுவிட்டு ஸ்டாலின் செய்தது போல நீ ஏன் அரசியல் செய்யவில்லை என்று கேட்பீர்களா? திமுக எல்லா விதமான கேவலமான அரசியலையும் செய்யும். ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த திமுக கொடி பொருத்திய காரில் கெத்தாக சென்று மிரட்டுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களை. எதிர்கட்சியாக இருந்தால் அந்த பிணத்தை வைத்தே அரசியல் செய்வார்கள். இதையெல்லாம் இன்னொரு கட்சி செய்யணும்னு எதிர்பார்ப்பது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். இதுவா அரசியல்? நீதிமன்றத்துக்கு போய் நியாயமான அவர்களுடைய அந்த வாதங்களை எடுத்து வைத்து உடனே உரிய தீர்வை ஏற்படுத்தி தருவது ஒரு அரசியல் கட்சியுடைய வேலையா? அல்லது இதை வைத்து ஏன் அரசியல் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டுமா? இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. என்னென்னா, கருணாநிதி கைது செய்யப்பட்ட பொழுது இந்த ஐயோ கொள்றாங்களே அந்த விவகாரம் நடந்ததுக்கப்புறம், கருணாநிதி வெளியில் வந்ததுக்கப்புறம் மரீனா கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்குது, பேரணி. அதாவது சென்னையில் பல்லாவரத்திலிருந்து ஒரு பேரணியாக வந்து, கட்சியினர் பேரணியாக வந்து மரீனா கடற்கரையில் சங்கமிப்பார்கள். அங்கே வந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த பேரணி பல்லாவரத்துலேருந்து துவங்குது. இந்த பேரணிக்கு முன்னால் கருணாநிதி இந்த முரசொலியில் எழுதுகிறார். உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பேன்னு எழுதுவார் இல்லையா, அது மாதிரி எழுதுகிறார். உடன்பிறப்பே வா, ஆயுதம் ஏந்தி வா. அதுக்கு பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அறிவாயுதம், அதாவது என்ன, உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வான்றது தான் அப்படி சொல்கிறார். சரியா?
இப்படியாக அந்த பேரணி துவங்குகிறது. பாதுகாப்பிற்காக, பந்தோபஸ்திற்காக காவல்துறையினர் போடப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், இப்படி எல்லாருமே இருக்காங்க. பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவர்களை பார்த்து ஆபாச வார்த்தைகளில் அர்ச்சித்தவாறே அந்த பேரணி அங்கிருந்து நகர்ந்து வருகிறது. பல்லாவரத்தின் துவங்கி மரீனா கடற்கரை வரையில். மரீனா கடற்கரை அந்த அந்த சாலைக்கு வரும்பொழுது கலவரம் வெடிக்கிறது. அந்த கலவரத்தில் அடிபடுறாங்க, மோதல். அப்போ அந்த மோதலில் அடிபட்டவர்களில் பார்த்தீங்கன்னா, படுகாயம் அடைந்த தொண்டர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் என்னங்க பண்ணுவீங்க? நாம் என்ன பண்ணுவோம்? ரோட்டிலேயே ஒரு விபத்து ஏற்படுது, உயிருக்கு ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்வோம்? உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம். இல்லை நம்முடைய வாகனம் இருந்தால் அந்த வாகனத்தில் போட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த தொண்டனை அப்படியே அள்ளி கொண்டு சென்றார்கள். எங்கே? மேடைக்கு அள்ளி கொண்டு சென்றார்கள். மேடையில் கருணாநிதி இருக்கிறார், எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள். அங்கே மேடைக்கு கொண்டு போயிட்டு பாருங்கள் அரசாங்கத்தின் அராஜகத்தை. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் அந்த 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 தொண்டன். ஆனால் மருத்துவமனை கூட்டு போகாமல் பாருங்கள் இந்த அராஜகத்தை என்று காண்பித்து அரசியல் தேடினார்கள். இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியலைத்தான் முன்னெடுக்க வேண்டும் அதிமுகன்னு சொல்ல வரீங்களா? இது அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? எல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும் சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற மோசமான முன்னுதாரணங்களை எல்லாம் நீங்கள் வைத்துத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? திமுகவின் இந்த அரசியலைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களா? இதை சொல்லக்கூடியவர்கள் ஒரு அரசியல் பார்வையாளர் என்றோ ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் என்றோ சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாமா? அசிங்கப்பட வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சி வாய் மூடி எதுவும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு அரசியல் கட்சி நீதிமன்றத்தை நாடி அவளுக்கு நியாயம் கிடைக்கின்ற வகையில் உடனே நியாயம், சும்மா நீதிமன்றத்தில் போயிட்டு அது மாத கணக்கில் வழக்கு நடக்கிறதுலாம் இல்லை, உடனே காலையிலேயே கொண்டு போய் கொடுத்து அவங்க உடனே நாங்கள் தானாக முன் வந்து எடுக்கும் வரையில் அதற்கு ஆவணம் செய்து அவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கின்ற வகையில் செய்ததோடு அல்லாமல், நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த திமுகவுடைய கும்பல் அங்கே சமரசம் பேசுகிறேன் பேர் வழி என்று மிரட்ட வந்த பொழுது அதிமுககாரன் தான் அங்கே நின்னான். இந்த காணொலியும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போது இதையெல்லாம் செய்த பின்னரும் வேறு என்ன செய்ய வேண்டும்? விளம்பரத்திற்காக அங்கே போய் நின்று சாட்டையால் அடித்து கொள்ள வேண்டுமா? அப்போ இதைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறதா அப்படின்றது கேள்வி. இதை அவர் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். அதிமுக செய்ய வேண்டியதை ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்ய வேண்டுமோ, நியாயமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. அதை பாராட்ட மனமில்லை என்றாலும் பரவாயில்லை. அதற்காக இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும், அந்த அரசியலை ஏன் அதிமுக செய்யவில்லை என்று கேட்பதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.